இன்றைக்கி இந்த சில்லி சிக்கன் வச்ச நான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஏனெண்டா காலமை சோத்தோடு சாப்பிட்டுச்சினேன். பேண்டி பின்னீரம் என்னத்தோடு சாப்பிட்டேன்னா ரொட்டியோடு ரொட்டியோடு சாப்பிட்டேன். அதுலேருந்து ஃபினிஷ் ஆகிட்டு நான் என்ன செய்தேன்டா ஒரு நானோட சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு சூப்பர் சாப்பாடு தான் செய்ய போகிறேன். அது என்னென்னு சொன்னால் சில்லி சிக்கன் செய்ய போகிறேன். இந்த சில்லி சிக்கன் எனக்கு ஒரு விருப்பமாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் வாங்கி கொண்டு வந்தேன்னா நானோட சில்லி சிக்கன் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். அத்தோடு அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அமர்த்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். சில்லி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் இது சிக்கன், பிரஷ் சிக்கன். இந்த சிக்கன் போன் இல்லா சிக்கன். இதில் நான் 300 கிராம் எடுத்திருக்கிறேன். அத்தோட குடமிளகாய் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் 3 கலரில் எடுத்துக்கிறேன். பாதியாக எடுத்துக்கிறேன். மற்றது வெங்காயம் இப்படி கட் பண்ணி இருந்தால் தான் சில்லி சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அடுத்தது மிளகு. மற்றது இது கோதுமை மா நான் என்ன சொன்னேன், நான் போடுறதுக்கு சொல்லுறேன். இந்த கரண்டியால் நான் 2 கரண்டி போட போகிறேன். இந்த கரண்டியால் 2 கரண்டி கோதுமை மா நான் போட போகிறேன். அத்தோட இங்கே பாருங்க சோயா சாஸ் 1 டீஸ்பூன். மற்றது என்னென்னு சொன்னால் சில்லி சாஸ், மற்றது கெச்சப் எல்லாம் 1 டீஸ்பூன். இதில் உள்ளி இஞ்சி ரெண்டும் நான் இந்த கரண்டியால் ஒன்று எடுத்திருக்கிறேன். அடுத்தது தண்ணி 1 கப் எடுத்திருக்கிறேன். அடுத்தது சோளம்மா எடுத்துக்கிறேன். அதுவும் இந்த கரண்டியால் 2 எடுத்திருக்கிறேன். அடுத்தது வரமிளகாய் ஒரு 6 எடுத்திருக்கிறேன். பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கனடா பச்சை மிளகாய் இப்படித்தான் இருக்கும், ஏனென்றால் நொறுங்கி போயிடும். மற்றது ஓனியன் தாள். மற்ற இவ்வளவு தான் தேவை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். முதல் நான் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு நான் தேவையான பொருட்கள் எல்லாம் போட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் முதல் நான் என்ன போட போகிறேன்னு சொன்னால் கோதுமை மா போட போகிறேன். அதுக்கு நான் இதால் 2 கரண்டி போடுறேன். அதோட கார்ன்ஃப்ளவர் அதுவும் நான் இதால் 2 கரண்டி போடுறேன். அதோட இதுக்கு என்னென்னு சொன்னால் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அதோட நான் இதுக்கு கொஞ்சம் ஆயில் விடுறேன். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஏன்னா பொரிக்க போகிறேன். அதுக்காண்டி அடுத்ததுக்கு இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். அதோட நான் ஒரு 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மிளகாத்தூள் போடுறேன். ஓகே, எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் இப்போ இதையே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுப்போம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுப்போம். இது நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற விடுவோம். ஏன்னா கொஞ்சம் எல்லாம் ஊறட்டும். ஊறினா பிறகு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஊறினோடனே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க என்ன சொன்னால் இதை பொரிப்போம். ஒரு கப் தண்ணி வச்சுட்டு இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா வரமிளகாயை போட்டு நன்றாக என்னென்றால் அவிய விடுவோம். அதோட இப்போ முதல் சொல்லுன்ற இந்த வரமிளகாய் ஒரு 10 மிளகாயாக இருந்தால் ஓகே. இது என்னென்னா பேஸ்ட் ஆக்க போகிறோம். இது அவியட்டும்.
இப்போ என்னன்னு சொன்னால் இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஓகே, அது கொஞ்சம் ஆயில் விடுவோம். இந்த சிக்கனை இப்போ வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணுவோம். நல்ல ஒரு ஃப்ரை, மெல்லிய ஃப்ரையாக பண்ணணும். ஏன்னா ஆகலும் கருக விடக்கூடாது. ஒரு இடப்பருவமாக இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணணும். இந்த மிளகாய் நாங்கள் அவிக்க போட்டோம். நாங்கள் எல்லாம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இந்த மிளகாயை மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இது வேணும், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த இப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும். இதை பொடி குப்பையெல்லாம் மாற்றுவோம். இதே கணக்கு எல்லாத்தையும் பொரிச்செடுக்கணும். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த சில்லி சோஸ் வந்து காய்ச்ச போகிறேன். என்னென்னால் இப்போ இது வந்து நல்லா அரைச்சாச்சு பாருங்க, என்ன சூப்பராக அரைச்சாச்சுன்னு பாருங்க. இந்த மிளகாயை வேறு மிளகாயை அரைச்சாச்சு. இந்த பருவத்தில் அரைக்கணும். இங்கே பாருங்க, இந்த பருவத்தில் அரைக்கணும். இதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இந்த சட்டியில் போட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் ஆயில் விட வேண்டியதான். விட்டு இப்போ என்னென்னு சொன்னால் இந்த சோஸை வந்து இதுக்குள்ளே ஊற்றணும். ஓகே, ஊற்றி நல்லா எண்ணெய் விரும்பட்டும் வட்டியில் இந்த சோஸை காய்ச்சணும். எண்ணெய் வெறுமட்டும் நல்லா காய்ச்சணும். காய்ச்சிட்டு இதையே செப்பரேட்டாக ஒரு கப்பில் எடுத்து வைக்கணும். வச்சுட்டு இப்போ இன்னொரு சட்டி, அதே சட்டியை கழுவி போட்டு பேருந்து திரும்ப ஒருக்க வைக்கணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் கடைசியாக சில்லி சிக்கனுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி சோஸ், எல்லா சோஸும் மிக்ஸ் பண்ணுறது. இப்போ வந்து என்னென்னு சொன்னால் ஆயில் விடணும். ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதுக்குள்ள வந்து ஆயில் நல்லா சூடு ஏறினோடனே இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் உள்ளி இஞ்சி 1 டீஸ்பூன் வச்சு அதை வதக்க விடணும். உள்ளி நல்லா வதங்கணும். வதங்கின உடனே நாங்கள் வச்சுக்கிற பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போடணும். அதையும் போட்டு வதக்கணும். ஒரு 5 நிமிஷம். ஓகே, அதோடு நாங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் பாருங்கள், இப்படி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயத்தையும் போடணும். அதோட குடமிளகாய் பாருங்கள், எல்லா கலர்லேயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ரொட்டியோடு சாப்பிட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ரொட்டியோடு செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவீங்க. அதோடு என்னென்னு சொன்னால் நாங்கள் வச்சுக்கிற இந்த சிக்கனை பாருங்கள், இப்படி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லி அதையும் போடணும். இது வேறுங்க, அவன் சூப்பராக இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. இனி இதுக்கு நாங்கள் தேவையானதெல்லாம் போடுவோம். சோஸ் வகை. ஓகே, நாங்கள் இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை, அந்த மிளகாய் அடுத்தது கெச்சப், எல்லாம் 1 டீஸ்பூன் தான். இது மிளகாய், இது மாத்திரம் வந்து 2 டீஸ்பூன். இது சில்லி சோஸ். எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். வதங்கட்டும்.
ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1 கப் தண்ணியில் நல்லா கரைக்கணும். கரைச்சி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணணும். அதோட வந்து நல்ல சோயா சாஸ், டார்க் சோயா சாஸாக இருக்கணும், அதுவும் விடணும். அதோட வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணும், அதுக்கும் போடணும். இப்போ பார்க்கணும் இப்படி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ உப்பு புளி எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சும்மா டேஸ்ட்டாக இருக்குது. அப்பா சும்மா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நானோட சாப்பிட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டார்க் சோயா சாஸ் வந்து விட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு 2 டீஸ்பூன். உங்களை விரும்பினால் இது சோயா சாஸ் கூட விடலாம். ஏன்னா சில பேர் சோயா சாஸ் கூட விடுறதில்ல. அத்தோடு என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கொனி வச்சுருந்தா ஒரு 2 டீஸ்பூன் கொனி அல்லது 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் அல்லது ஒயிட் சுகர் ரெண்டும் போடலாம். போட்டிங்கன்னு சொன்னால் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். அது இனிப்பு புளிப்பு எல்லாம் இருக்கும். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போடணும். போட்டுட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ரெட் கலரில் இருக்குது, சும்மா சூப்பராக இருக்குது. ஹோட்டலில் வாங்குகிற சில்லி சிக்கன் கணக்கு இருக்குது, சும்மா டேஸ்ட்டாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் கணக்கு இருக்குது, ரெஸ்டாரண்ட் சில்லி சிக்கன் கணக்கு இருக்குன்றது பார்த்தீங்களா இப்படி இருக்குதாண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடுதலாக பாருங்கள் இப்படி இருக்குதாண்டு. எங்கள் வீட்டு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த இதை பாருங்க தெரியும். இது வந்து செம்ம சூப்பரான ஒரு இடம் வந்து டவுன் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து நல்ல கட்டிடம். நன்றி, வணக்கம். இவ்வளோ அழகா இங்கே அழகா பாருங்க. எந்த பெரிய பார்க் அங்கே மேலே பாருங்க இப்படி இருக்கணும். இவ்வளோ பெரிய கட்டிடம்.